பிழிந்து நோட்டு புத்தகங்களாக, அதற்கு பின்னால் இன்னும் மோசமாக மாறி பேராசிரியர்கள் தரும் நோட்டு புத்தகங்களை படித்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைக்கு உயர்கல்வி வந்துவிட்டது. இது ஆரம்ப கட்டத்திலிருந்து வரக்கூடிய சிக்கல். எப்படி தீர்ப்பது என்பது குறித்து நாம் கடுமையாக யோசித்து பல முடிவுகளை எடுத்து பார்த்து அதில் ஒன்றாக இந்த முடிவை உங்கள் முன்னால் வைக்கணும். இதுவே அனைத்து நோய்களுக்குமான சர்வரோக நிவாரணி என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியை எப்படி எடுத்து செல்ல வேண்டும், எப்படி எடுக்க முடியும்? என்னை பொறுத்தவரையில் இந்த நீட் என்ற அந்த நான்கெழுத்து அந்த பகைமையை வைத்துக்கொண்டு நம்முடைய தயாரிப்பை எப்படி மேம்படுத்துவது? நான் கூட ஒரு இடத்தில் சொன்னேன், we will declare war on the 4-letter word NEET என்று. In Tamil Nadu we should do that. அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். ஒன்றியம் தோறும் நாம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை ஆரம்பிக்கின்றோம். ஒன்றியம் தோறும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள், சிறந்த ஆசிரியர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஒன்றியம் தோறும் பயிற்சி மையங்கள். அந்த பயிற்சி மையங்கள் வெறும் கட்டிடங்களாகவும் மாணவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் மட்டுமல்ல, அந்த வகுப்பறைக்கு சென்றாலே போட்டித் தேர்வுக்கான ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய இடமாக அது இருக்கும். மிகச்சிறந்த புத்தகங்கள், கணினிகள், அவர்கள் உடனுக்குடன் இணையத்தில் பயன்படுத்தி தெரிந்து கொள்வதற்கான அத்தனை வசதிகளையும் உட்படுத்தக்கூடிய ஒரு அறையாக இருக்கும். அந்த அறைக்கு சென்றாலே இன்னும் அரை மணி நேரம் அதிகம் படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை தரக்கூடிய இடமாக அது இருக்கும். திறனறி தேர்வுகள், அதற்கும் பயிற்சிகள். திறனறி தேர்வுகள் மாணவர்களுடைய திறனை மட்டுமல்ல, திறன் கொண்ட மாணவர்களை வெகு சீக்கிரம் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அது முயற்சியாகவும் இருக்கும். அவர்களை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி. கேரியர் கவுன்சிலிங் செல் என்று நாம் ஏற்படுத்தப்படுகின்றோம். ஒவ்வொரு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் வழிகாட்டி மையங்கள், 2 ஆசிரியர்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். மாணவர்களிடமிருந்தும் 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாணவர்கள், மாணவியர்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பும் தயாரிப்பும் உள்ள ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். நம்முடைய தமிழ் சமூகம் 1980களின் ஆரம்பத்தில் 83, 84களில் நடந்த ஒரு மிக முக்கியமான மாற்றம், நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தியது. இது போன்ற பொறியியல், மருத்துவம் போன்ற படிப்புகளுக்காக. அதற்கு பின்னால் இன்று வரை தமிழகத்தில் உள்ள அத்தனை பெற்றோர்களுடைய கனவும் தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும், பொறியியல் படிக்க வைக்க வேண்டும் என்றுதான். இந்த 2 சுற்றிலுமே நம்முடைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகத்தில் இதை தவிர பல படிப்புகள் இருக்கின்றன. அன்று ஒரு நண்பர் சொன்னார், 63 மிக முக்கியமான தொழிற்கல்விக்குரிய படிப்புகளை அரசு சார்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வழங்கி கொண்டிருக்கின்றன என்று. பல படிப்புகளுக்கு பல பேர் விண்ணப்பிப்பதே இல்லை என்று. அந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் தமிழகம் எங்கும் நாம் வழிகாட்டி, உயர்கல்விக்கான வழிகாட்டி வேலைவாய்ப்பு கருத்தரங்கங்களை நடத்தப் போகின்றோம். அந்த கருத்தரங்கங்களில் யார் வருவார்கள்? மாணவர்கள் வருவார்கள், மாணவர்களுடைய பெற்றோர்களும் வருவார்கள். ஏனெனில் ஒரு மாணவன் எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது என்பதை அந்த குடும்பம் முடிவு செய்கிறது. பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான இல்லங்களில் குடும்பம் என்றால் அநேகமாக அந்த மாணவனுடைய தாயார் முடிவு செய்வார், மாணவன் என்னவாக வர வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் அனைவரையும் வைத்து இந்த கருத்தரங்கங்கள் நடத்தப்பட போகின்றன. ஆசிரியர்கள் ஒரு 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 வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தால், என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஆசிரியர், அது பயிற்சி அளிக்கும் ஆசிரியராக இருந்தாலும் சரி, 1ஆம் வகுப்பு பாடம் எடுக்கும் ஆசிரியராக இருந்தாலும் சரி, வகுப்பு முடிந்தவுடன் 40 குழந்தைகள், 40 மாணவர்கள் அல்லது 300 ஆசிரியர்கள் இருந்தால், ஆசிரியர் பேசுவதை மிக உன்னிப்பாக கேட்டு கிரகித்து கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் விரல் நுனியில் இருந்தால்
அந்த ஆசிரியர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று நான் சொல்வேன். இந்த 300 பேரில் அநேகமாக இந்த 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 நிகழ்வு முடிந்து நான் வெளியே செல்லும் பொழுது என்னால் 10 பேரை அடையாளம் காட்ட முடியும், யார் அதிகம் உட்கர்கித்து கொண்டார்கள் என்று. அந்த வகையில் நாம் ஏற்படுத்தப்பட போகும் அந்த கேரியர் கவுன்சிலிங், அந்த செல் என்பது மாணவர்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பாக 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவனுக்கு என்ன படிப்பு அவர்களுக்கு வரும், அவர் பொறியியல் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களா, அவர்களுக்கு தனியாக பயிற்சிகள், அல்லது கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்பவர்களா, அவர்களுக்கு அது போன்ற வழிகாட்டுதல்கள். சற்றே மதிப்பெண் குறைவாக உலகில் உள்ள அத்தனை இஷ்ட தெய்வங்களுடைய ஆசியின் பெற்று ஒருவேளை அவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பவர் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்து விடுவதோடு அவருடைய பணி முடிவடைவது என்று யோசித்து விடக்கூடாது. பெற்றோர்களை விட சற்று அதிகமாக அன்பும் கண்டிப்பும் காண்பித்து நாம் மாணவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடமாக பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் உயர்கல்வியை தொடரப்போகும் மாணவர்கள் அல்லது வேலைவாய்ப்பு கொண்ட சற்றே கல்வி கொண்ட அந்த படிப்பை தொடர வேண்டும் என்று யோசித்து முடிவெடுத்த நபர்கள் என்று பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பிலிருந்து வெளியே செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பான தூரம் செல்லும் வரை தலைமை ஆசிரியருடைய கரங்கள் நீள வேண்டும். அதுதான் அந்த பள்ளிக்கு அழகு. பாதுகாப்பான ஓடத்தில் ஏறி செல்வதை உறுதி செய்த பின்புதான் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பது தலைமை ஆசிரியர்களுடைய இலக்கணம் என்பது என்னுடைய கணிப்பு. அதை உறுதி செய்ய போகின்றோம். அந்த வகையில் நம்முடைய திட்டங்கள் அனைத்துமே நம் கரங்களில் வந்து சேர்ந்த அந்த மலரை, அந்த மொட்டை எப்படி மலர்ந்து ஒரு பயனுள்ள ஒரு குடிமகனாக எப்படி அனுப்புவது என்பது குறித்தான கவலைகளோடு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பயிற்சி என்பது எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய, மாணவர்களை உருவாக்கக்கூடிய, தயார் செய்யக்கூடிய களனாக இது இருக்க வேண்டும். இந்த அம்சங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான பயனும் புரிதலும் அவர்களுக்கு தெரியும். அதற்கான முழு ஒரு ஒத்துழைப்போடு அவர்கள் பங்காற்ற முடியும். இந்த அரங்கத்தில் ஆசிரியர்கள் நிறைய வந்திருக்கின்றீர்கள். திரு கண்ணப்பன் அவர்கள் சொன்னால் தமிழ் ஆசிரியர்கள் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆங்கிலம் இங்கே இருக்கின்றது, சமூக அறிவியல் அங்கே இருக்கின்றது என்று. அதில் எனக்கு சற்று மாறுபாடான கருத்து. வானவில் ஆங்காங்கே குழைந்து இருப்பது தான் அழகு. அது விப்கியாராக இருந்தால் அது 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 அடக்குமுறைக்கு உட்டானது. எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கனவு பல இடங்களிலும் நம்முடைய வகுப்பறைகள் அத்தனையுமே சர்வாதிகாரத்தின் நிழல் படிந்திருப்பதாகவே எனக்கு ஒரு கவனம். அதை மாற்றுவதற்கான முயற்சி தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. என்னுடைய அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்வதெல்லாம், செயலர் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலர் அவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்தால் இந்த கருத்து மிக முட்டாள்தனமான கருத்து என்று சொல்லக்கூடிய உரிமைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இன்று பேசும்பொழுது கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்குனர் இந்த 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 பயிற்சியினுடைய தேவை குறித்து அவர் ஒரு மிக முக்கியமான கருத்தை எழுப்பினார்.